இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திராவிடர் கழக தலைவர் வீரமணி திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த சில நாட்களாக அவர் பிரச்சாரம் செய்த சில இடங்கள் குறிப்பாக புகழ்பெற்ற கோயில்களுக்கு மிக அருகில் அமைந்திருந்தன. கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட அவர் ஆன்மீகம் மற்றும் நம்பிக்கைகள் குறித்து பேசும் கருத்துக்கள் அங்கு வரும் பக்தர்களை முகம் சுளிக்க வைப்பதாக புகார்கள் எழுந்தன. குறிப்பாக கோயில் வாசல் அருகே நின்று கொண்டு நாத்திக கருத்துக்களை பேசுவது இந்துக்களின் மனதை புண்படுத்தியது. வீரமணியின் பிரச்சாரத்திற்கு எதிராக பாஜக மற்றும் பல்வேறு இந்து இயக்கங்கள் போராட்டங்களை முன்னெடுத்தன. வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் திட்டமிட்டு இத்தகைய கருத்துக்களை பரப்புவது சட்டம் ஒழுங்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர்கள் குற்றம் சாட்டினர். சில இடங்களில் வீரமணியின் பிரச்சார வாகனத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பும் ஏற்பட்டது. தேர்தல் நேரத்தில் இதுபோன்ற சர்ச்சைகள் இந்துக்களின் ஓட்டுகளை பாதிக்கும் என்று திமுக மேலிடம் கருதுகிறது. ஏற்கனவே திமுக இந்துக்களுக்கு எதிரானது என்ற பிம்பத்தை மாற்ற அக்கட்சி பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த சூழலில் வீரமணியின் இத்தகைய பேச்சுக்கள் எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக அமைந்துவிடும் என திமுக தொண்டர்கள் கவலை தெரிவித்தனர். இதை உணர்ந்த திமுக தலைமை இப்போது பெயரளவுக்கு மட்டுமே அவரை பிரச்சாரம் செய்ய விடுகிறது. அதுவும் அவரது நச்சரிப்பு தாங்காமல் ஏதோ சில தொகுதிகளில் மட்டும் போனால் போகட்டும் என்று பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கின்றனர். குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஆகியோரின் தொகுதிகளில் பிரச்சாரம் செய்வதற்கும் அவருக்கு அனுமதி கிடையாது. அதேபோல கோயில் நகரங்களான கும்பகோணம், பழனி, ஸ்ரீரங்கம், திருப்பரங்குன்றம் உள்ளிட்டவற்றிலும் பிரச்சாரம் செய்ய அவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. பக்தர்கள் அதிகம் வந்து செல்லும் கோயில் நகரங்களில் வீரமணியை பேசவிட்டால் தங்களுக்குதான் பாதிப்பு என்று கருதி திமுக தலைமை இத்தகைய முடிவை எடுத்துள்ளது. பக்தர்கள் பாதிக்கப்படும் விவகாரங்களில் இந்துக்களுக்கு எதிரான முடிவுகளையே எடுப்பதை வழக்கமாக கொண்ட திமுக தேர்தல் நேரத்தில் வீரமணி வீண் வம்பை உருவாக்கி விடுவார் என்று பயந்து இத்தகைய தற்காப்பு முயற்சியை மேற்கொண்டுள்ளது. மற்றொரு திமுக ஆதரவாளரான சுபவீர பாண்டியனும் வீரமணியைப் போலவே இந்து மதத்திற்கு எதிராக, பக்தர்களுக்கு எதிராக தாறுமாறாக பேசக்கூடியவர். அவரது தேர்தல் பிரச்சார பயண திட்டமும் வெளியாகியுள்ளது. அதிலும் பிரபல கோயில் நகரங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.